தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் அவங்களுடைய இஎல் அக்கௌண்ட்டில் இருந்து இஎல்லை சரண்டர் பண்ணி என்கேஷ்மெண்ட் பெனிஃபிட்டை வாங்கலாம் அப்படிங்கிற அந்த நடைமுறையை 1/10/2025 ரெஸ்டோர் பண்ணி சமீபத்தில் ஒரு ஜிஓசி பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இஎல்லை சரண்டர் பண்ணி என்கேஷ்மெண்ட் பெனிஃபிட் வாங்கியிருக்காங்களோ அவங்க எந்த தேதியில் அடுத்த சரண்டர் போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே அவங்க எந்த தேதியில் எந்த மாதத்தில் சரண்டர் போட்டாங்களோ அதே தேதி அதே மாதத்தில் தான் இப்போ சரண்டர் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது கேட்டகரி யாரை சொல்லியிருப்பாங்கன்னா 27/4/2020 முதல் 30/9/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க எந்த தேதியில் சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த குவார்ட்டரில், அதாவது எந்த காலாண்டில் அவங்க பணியில் சேர்ந்தாங்களோ அந்த காலாண்டின் முதல் நாளிலிருந்து அவங்களுக்கு லீவை சரண்டர் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்படி தெளிவாக சொல்லியிருந்தும் கூட இந்த ஏற்கனவே சரண்டர் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3/10/2025 அன்னைக்கு சூஸ் பண்ணி, அதாவது பழைய தேதியை ரீட்டைன் பண்ணாமல் புது தேதியான 3/10/2025 அன்னைக்கு சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 7 பேர் இந்த மாதிரி புது தேதியை சரண்டருக்கு எடுத்துக்கிட்டு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜிஓவை கோட் பண்ணி ஜிஓவில் உங்களை பழைய தேதி தான் ரீட்டைன் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ணியிருக்கும்போது நீங்கள் புது தேதியை எப்படி சூஸ் பண்ணீங்க, அரசை ஏமாற்றும் நோக்கில் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை கொடுத்துருக்குறீங்க, இதுக்கு உங்கள் மேலே ஏன் 17A கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கால் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எந்த மாதிரியான ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஜிஓவில் என்ன சொல்லியிருக்கு அதன்படி நம்ம செயல்படுறோமா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துக்கிட்டு நமக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சரண்டர் அப்ளிகேஷனை கொடுக்கணும்.